இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் இப்படியாக கிருபையாய் தேவனுடைய சமூகத்தில் இன்னொரு தடவை கூடும்படியாய் தேவன் பாராட்டின எல்லா கிரகத்துக்காக நன்றி செலுத்தலாம். ஆமென். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி எண்ணங்களை நம்ம ஒருமுகப்படுத்தி தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்குறோம். எல்லாருடைய எண்ணங்களை கொஞ்சம் நேரம் தேவனுக்கு நேராக நமக்கு கொண்டு வரலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் அங்கங்கே அலைந்து வந்திருப்போம். இந்த ஒரு வாரமாக நிறைய இடங்களுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாவர்களையும் மறந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு தொடர்பு கொள்ள வந்திருக்கோம். பரலோகத்தின் தேவனோடு நம்ம தொடர்பு கொள்ளப்படும்படியாக வந்திருக்கிறோம். நம்மளை படைத்த தேவனோடத்தில் சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அவருடைய தொடுதலை உணரும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். அவர் பேசுகிறத நம்ம கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி அவர் நோக்கி பார்க்கலாம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையிருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் தயவாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் காருண்யத்தை புரிகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அனுதினமும் எங்களுடைய பாதையில் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிற நல்ல கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆறுதலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தயவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய வாய்களும் எல்லாரும் மௌனமாக இருக்கிறபடியாக நம்ம வந்திருக்கல. தேவனை துதிக்கும்படியாய் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். துதிக்கலாமே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு நடத்துகிற வழிகளை நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் எத்தனை கிருபை இழந்தவர்களாக இருக்கிறீங்க. தகுதியற்றவர்களுக்கு அணு தினமும் பாராட்டுகிற உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய காருண்யம் பெரிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, இம்மட்டுமாய் நிலைநிறுத்திருக்கிறீங்க, இம்மட்டுமாய் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாய் ஒரு வாஞ்சை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி சூழ்நிலைகள் அநேக பேருக்கு விரும்பியும் கிடைக்காத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வாஞ்சியோடு இருந்தும் இங்கே வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் நேரம் ஆஸ்பத்திரியில் கூட இருக்கலாம், சில பேரில் கூட நெருக்கத்தின் மத்தியில் வர முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை வயது நிமித்தமாய் வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் நம்மளை இங்கே கூட்டு வந்திருக்கிறார். நம்மளுடைய சமூகத்தில் அமரும்படியாக வந்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாய் ஒரு கிருபை இன்னொரு நாள் கொடுக்குறார். இந்த மாதிரி திறந்த நாட்கள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு நமக்கே தெரியாது. தேவன் கொடுத்த நாட்களில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் அமர எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களை மட்டுமா இந்த தேசத்தில் வைத்து வைத்திருக்கிறீங்க. இந்த ஊரில் இந்த தேசத்தில் அநேக பேர் விரும்பி இருக்கணும்னு நினைச்சாங்க, அதனால் அவங்கள இருக்க முடியல. ஒரு சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருந்தாலும் தேவன் நம்மளை இம்மட்டுமா இந்த தேசத்தில் வைத்து வைத்திருக்கிறார், நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். காருண்யமாய் கிருபையாக ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த வேலையை செய்யும்படியா தேவன் தகுதி கொடுத்திருக்கிறார், திராணி கொடுத்திருக்கிறார். நம்மளை காரிய சித்தி உள்ளவனாய் அனுதினமும் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். இருக்கிறப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு வார்த்தையினால் அல்ல, மேற்போக்காய் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையில் இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை அடித்தளத்திலிருந்து உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து நன்றி சொல்லாமே. அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. உண்மையாய் உணர்ந்தவர்களாய் அந்த வார்த்தையை அனுபவித்தவர்களாய் கிருபையை அனுபவித்தவர்களாய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இவங்க சூழ்நிலையிலும் எங்கள் தூரத்துக்கு இம்மட்டுக்கு தேவனுக்கு போதுமானவராக இருந்து நடத்தி வந்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் நிலைநிறுத்துகிறோம். ஒரு உலகத்துக்குள்ளாக நாங்கள் போயிருந்தப்ப அநேக கரைகள் எங்களுள்ள ஒட்டினது உண்டு. ஒரு நாங்கள் விரும்பி ஒட்டுனது கிடையாது. ஒரு தூசி நம்மளோட விரும்பி வரதில்லை. அநேக நேரங்களில் உலகத்துக்குள்ளாகி போடும்போது பாவ கரைகள், பாவ எண்ணங்கள், பாவ கழுக்குகள் நம்மளுடைய மேலே ஒட்டுக்கொள்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் வந்து அப்பா எங்களுக்கு மன்னிங்கன்னு கேட்கலாம், அப்பாவோட கேட்கலாமே, நம்பிங்கன்னு நினைக்கலாம். ஒருவேளை நம்ம சுத்தமாக இருக்கோம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய சுத்தத்துக்கு இது தகுதியானதல்ல. அப்பா நோக்கலாம், அப்பா எனக்கு சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க ஐயா. கல்வாரியிலே நீ சிந்தின ரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை பாவ மர எங்களை கழுவி சுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சமூகத்தில் குற்றமற்றவர்களாக எங்களை நிறுத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்தில் உமக்கு விருப்பம் இல்லை, நீர் விரும்புகிற நன்றி பலிகளை செலுத்த தேவனுக்கு கிருபைதாங்க. நீர் விரும்புகிற துதி ஆராதனை செலுத்த எங்களுக்கு கிருபைதாங்க ஐயா. ஒவ்வொரு பொழுது ஆசீர்வதித்தாங்க. எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களை தகப்பனே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய கிருபையா இன்னும் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்.
ஏமேன். நம்ம வருத்தப்பட்டு நம்மளோட அநேக சூழ்நிலையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாரும் போகிறது உண்மைதான். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவ கிருபை போதுமானதாக இருந்தது. அவர் வழி நடத்துதான் இருந்தது. அந்த கிருபையை நினைத்தவர்களாய் எல்லாரும் உணர்ந்து பாடி உற்சாகத்தோடு தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கரங்களை தட்டி கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். வெள்ளம் போல் சென்னை கொல்ல வந்தும் வீரனை நேவியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை நேவியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
ஆமென். வெள்ளம் போல எத்தனையோ பிரச்சனை அலை அலையாய் வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். ஆமென். திட நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து பொறுமையாய் அதை கடந்து செல்ல தேவன் உதவி செய்தார். ஆமென். அவர் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. தேவன் நம்மளோடு இருந்து எல்லா சூழலிலையும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமான கர்த்தராக இருக்கிறார். ஒரு இழந்திருக்கிறோம், நம்ம யோசிப்புடைய வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம். அவனுக்கு கொடுத்த நல்ல ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. இது என்னன்னா எல்லாருக்கும் உயர்த்தும்படியாய். ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலையில் நமக்கு அறிந்திருக்கிறோம். சகோதரர்களால் விற்கப்பட்டான். சகோதரர்களால் எங்கே விற்கப்பட்ட, அடிமையாக விற்கப்பட்டவன் எங்கே போனான்? எகிப்து தேசத்துக்கு அடிமையாக போனான். ஆனால் தேவ கிருபை என்னன்னா, எல்லா அடிமைகளும் அரண்மனைக்கு போகிறது இல்லை. அநேக அடிமைகள் எங்கே போயிருப்பாங்கன்னா, ஏதாவது விவசாயத்துக்கு போயிருப்பாங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன, நேர் வழியாய் ஒரு தீமையான காரியங்களை நன்மையாய் நடத்துகிற கர்த்தர் எங்கே கொண்டு போனார்? அரண்மனைக்கு கொண்டு போனார். அடிமையாய் அரண்மனைக்கு கொண்டு போனார். அங்கேயும் துரத்தி விட்டாலும் தேவன் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவராய் இருந்து அவனை உயர்த்தினார். ஆமென். ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நடத்துகிற வழி எப்படி இருக்கும்? அது வித்தியாசமானது, நமக்கு புரியாது. ஆனால் அவர் ஒரு நாள் நமக்கு புரியும். தேவன் நடத்தினது எல்லாமே நன்மைக்கு. நன்மைக்குன்னா அவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. வசனத்தில் இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க. அவர் கையில் விடும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். தேவன் இருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை.
இருளில் மத்தியிலே வெளிச்சமாய், அவர் பாதைக்கு வெளிச்சமாய் அனுதினமும் நம்மளோட வருகிற கர்த்தர் நம்மளோட இருக்கிற. கரங்களை தட்டி அவர்களை மேம்படுத்தலாம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கையில் உறுதிப்பட தெய்வங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். அவர் சொன்னது, யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, உன் தீங்கு ஒன்றை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் தகப்பன் அவர் நம்மளோட கர்த்தராக இருக்கிறார். ஆமென். அவனை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், கர்சனை உள்ளவர், நம்முடைய விசாரிக்கிற நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பொருந்தாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாள் நமக்கு விலகி போகிறதில்லை. இவன் சொல்ற, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் தான் நீ நேசராஜா. அவர் என் கூட இருக்கும்போது கவலைப்பட தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஒருவேளை எல்லாருடைய சூழ்நிலைகளும் இப்போ வந்திருக்கிற பார்க்குறவங்களுடைய சூழ்நிலைகள் எப்பயுமே நல்லா இல்லை. ஒருவேளை கண்ணீர் மத்தியில் போகலாம், பள்ளத்தாக்குகள் மத்தியில் போகலாம், நெருக்கத்தில் போகலாம். ஆனால் எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் என் நேசராஜா. அவர் என் வேதனைகளை அறிகிற கர்த்தர், என் பாடுகளை அறிகிற கர்த்தர், என் துக்கங்களை அறிகிற கர்த்தர். அவரோட வார்த்தையினால் என்னால் யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் என் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தை பாடம், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லாமே. ஆமென். எனக்கொரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லாமே. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை இருதயத்திலிருந்து பாடலாமே. நம்முடைய வேதனைகளை காண்கிற கர்த்தர் அவர் காண்கிறார். ஏற்ற காலத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் சட்டை நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நல்ல கர்த்தர் அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார்.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆமென். நம்முடைய வேதனைகளை காண்கிற கர்த்தர், நம்முடைய ஏக்கங்களை குமுறல்களை அவர் காண்கிற கர்த்தர். அவர் அப்படியே விடுற தேவன் அல்ல. பொறுமையின் அவருடைய தேவன் உபத்திரவங்களை வெளியாக நடந்து விடும்போது தேவன் நம்மளுடைய கரத்தை பிடித்து நமக்கு ஆறுதல் செய்து நம்மளுடைய துக்கத்தில் அவரும் பங்கெடுக்கிற நல்ல ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், ஒரு மனிதனாக நார்மலாக இருந்த புரியாத வசனம் தான், இயேசு கண்ணீர் விட்டார். சர்வத்தையும் படைத்த சர்வாதிபதி என்னன்னா கண்ணீர் எங்கே விட்டார். நம்ம அறிந்திருக்கிறோம் லாசருடைய மரணத்தில் என்ன மரியாள் மாத்தாள் லாசரு மறிக்க போகிறான்னு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதல்ல, தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நடக்குது என்று அவருக்கு தெரியும். ஆனால் என்ன 4 நாள் கழித்து தான் வராரு. அவர் போன உடனே மார்த்தாளும் மரியாள் அவர்கள் பாதபடியில் விழுந்து அழுகிறதை பார்த்த உடனே பரலோகத்தின் தேவன் கண்ணீரை விடுகிறார். ஏன்? அவருக்கு தெரியுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் லாசரு உயிரோட வரப்போகிறானே. ஆனால் அந்த 4 நாட்கள் அந்த குடும்பம் திக்கற்ற நிலையில், ஒரு தகப்பன் கிடையாது, இது ஒரு எழுதப்படவில்லை, பெற்றோர்கள் கிடையாது, ஒரே நம்பிக்கை, அவர் ஒரே ஒரு சகோதரன் இருக்கிறார், அவனும் மரித்து போய்விட்டான். அன்பாய் நேசித்த குடும்பத்தில் இழப்புகள் வரும்பொழுது நம்ம அறிந்து விடுவோம். நம்மளோட இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்ம கூட கடந்து போகலாம். அநேகமாக நம்ம தேவனை நேசிக்கிறோம், அவருக்காய் காரியங்களை செய்கிறோம், அவர் மேலே விசுவாசம் அனுதினமும் இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் உடைந்து போகும்போது தேவன் இருக்கிறாரான்னு இருக்கிறோம். ஆனால் தேவன் அந்த கண்ணீரை கண்ட தேவன் கண்ணீரை விட்டுக்கிறார். ஆமென். நம்மளோடு அழுகிற தேவன், நம்மளோடு துக்கங்களிலே பகிர்ந்து கொள்கிற தேவன், நம்ம வேதனை நன்றாய் புரிந்து கொள்கிறவர், நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். கொஞ்ச நேரம் இருந்து அந்த தேவனை நம்ம உயர்த்தலாமே. அப்பா, இத்தனை பெரிய நல்ல தேவனே, இத்தனை பெரிய எங்களை புரிந்து கொள்கிற, எங்கள் மனதின் வேதனைகளை புரிந்து கொள்கிற நல்ல கர்த்தர் நீங்கள் இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே உயர்த்துகிறோம். நாங்கள் எத்தனை பாக்கியமுடன் தேவனுக்கு மத்தியில் நீங்கள் இன்னும் இரக்கம் பாராட்ட முடியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள தேவனுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, உமக்கா எங்களை விட்டு கொடுக்க தேவனுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் நினைத்தது எங்களை வாழ்க்கையில் நடக்கும்படியாய் இந்த சமூகத்தில் நாங்கள் விடுறோம். நீங்கள் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதபடி நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவரீ தேவரீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ தேவரீ சகலமும் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. இருளை வெளிச்சமாக்குவி, என் விளக்கை ஏற்றிட செய்வி. இருளை வெளிச்சமாக்குவி, என் விளக்கை ஏற்றிட செய்வி. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. வெண்கல கதவை உடைப்பி, இரும்பு தாழ்பால் முறிப்பி. வெண்கல கதவை உடைப்பி, இரும்பு தாழ்பால் முறிப்பி. நீங்க நினைத்தது எங்கள் வாழ்க்கையில தடைபடாத, நீங்க அப்படியே உங்களுடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில நடத்தட்டுமே. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாத
கோணலை செவ்வையாக்குவே, பள்ளங்களை நிரம்ப செய்குவே, கோணலை செவ்வையாக்குவே, பள்ளங்களை நிரம்ப செய்குவே. நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது தடைபடாதையா. அப்பா எங்களை சமூகத்தில் வைக்கிறோம். நீ நினைத்தது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டுமையா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே எந்த சூழ்நிலை போனாலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிற ஒரு பக்குவத்தை எங்களுக்கு நீ அனுதினமும் எங்களை தடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நடத்துகிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிற எங்களை விசுவாசிக்க அதற்கு உடன்பட தேவையில் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசுவாசத்தை பெருக செய்ய நீர் எங்களை நடத்துகிற வழியில் நாங்கள் கற்றுக்கொள்ள தேவையில் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பொறுமையாக எங்களுடைய பாதைகளில் நடக்க தேவையில் கிருபை தருவீராக. எங்களுடைய டெம்டேஷன்ஸை தேவன் மாற்றிப்போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தின் பார்வையிலே உலகத்தின்படியாய் சூழ்நிலையில் மத்தியில் கடந்து உலகத்தின் சிந்தனை எங்களுக்குள்ளாது வராதபடி தேவன்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா சூழ்நிலையும் எனக்கு மகிமை கொண்டுள்ளவாய், எல்லா சூழ்நிலையும் உயர்த்துகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நெருக்கப்பட்டு போனாலும் ஒடிந்து போனாலும் பல எங்களை நாங்கள் நினையாத காரியங்கள் வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க தேவங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. மகிமை உமக்கென்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை
ஒப்புக்கொடுத்துக்கிறோம் ஐயா. எங்களுடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சித்தம் இல்லை, எங்களுடைய விருப்பம் இல்லை, எங்களுடைய சிந்தை அல்ல, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் நிறைவேற்றும். உம்முடைய திட்டங்கள் எங்கள் மத்தியில் நிறைவேற்றும் ஐயா. எங்கள் முழுவதுமாய் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு அனுதினமும் மகிமை கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பேச்சிலே, எங்கள் சிந்தனைகளில், எங்கள் செயல்களிலே தேவனுக்கு மகிமை கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு கிறிஸ்துவை போல ஒரு மாறுகிற அனுபவங்களில் அனுதினமும் நாங்கள் வளரதை எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் உபத்திரவங்களிலே பொறுமையாக இருந்து சகித்து நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாங்கள் வளர தேவன் கிருபை பாராட்டுவீராக. எல்லாவற்றையும் பாதப்பட வைக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் ஜெபம் தகப்பனே. ஆமென். நம்ம உட்காரலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே, சபையாய் ஆண்டவரே எல்லாரும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய், இந்த ஜெப நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். பிரதர் விக்னேஷ்கா நம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகனை ஆண்டவரே அப்பா, கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை நீங்க தரும்படியா நம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை நீர் பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆண்டவரே. ஓ, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரே இப்பொழுது கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையில வல்லமை உண்டு ஆண்டவரே. இப்பொழுதே மகன் மேல ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஒரு உன்னத பலனால கர்த்தர் மகனை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களுக்கு ஆண்டவரே பெற்றோருக்கு நீங்க சுகத்தை கொடுத்தீங்களே, அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேலையில விக்னேஷ் மகன் மேல தேவனுடைய கரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் மகனை நீங்க பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெனடிக்ட் ஆண்டவரே பிரதருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே தாய்க்கு கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வயதுல கர்த்தர் மகளை நீங்க பலப்படுத்தினீங்களே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தர் மகளை இன்னும் பலத்தினால சுகத்தினால நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மோகன் பிரதர் சொன்ன அந்த விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மகன் மேல தேவனுடைய கரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகனை பலப்படுத்துவீராக. இந்த வேலையில ஏசப்பா நீர் பலப்படுத்துகிற கிறிஸ்து பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்ற வார்த்தையின்படியே மகனை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவரே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாத ஆண்டவரே, தடைப்படாத ஆண்டவரே. விசுவாசத்தோட நாங்கள் சபையாய் நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே. இந்த வேலையில கர்த்தர் தாமே சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன். அநேக சபை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அநேக உபத்திரங்கள் பாடுகள் வழியாய் கடந்து செல்கிறாங்க இயேசப்பா. நீங்க தான் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஊர்ல இருக்க எங்க குடும்பங்களை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா பலப்படுத்தும்படியா ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பாதப்படியில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்குற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கோம். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் இப்போது மாறுதலை நாம் பார்க்குறோம். ஆகிலும் இந்த வியாதி முற்றிலுமாக இந்த பூமியின் முகப்பிலிருந்து அழிக்கப்பட்டு போக வேண்டும். அது இந்த நாட்களிலும் கிட்டத்தட்ட 17 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 38 லட்சத்து அதிகமானோர் மரித்து போனார்கள் என்பது நாம் தெரியும். இப்போதும் முதல் அலையில் நல்ல அது பாதுகாப்போடு இருந்தோம். அதனால் அதில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஆனால் செகண்ட் அலையில் எல்லாம் கொஞ்சம் நிர்விசாரமாய் கொரோனா தான் என்று இருந்தோம். ஆனால் பெரிய பாதிப்பு உண்டானதை நாம் பார்த்தோம். மறுபடியும் 3வது அலை என்று சொல்லுகிறார்கள். அது இந்த சிறு பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கும் என்று சொல்லுகிறார்கள். தேவன்தாமே இந்த வியாதி இனியும் எந்த பாதிப்பு உண்டாகாதபடி நாம் நிறைய பேரை இழந்து விட்டோம். எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, அதேபோல் வாலிப பிள்ளைகளை இழந்துட்டோம். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த வேளையின் தேவன் சமூகத்தில் நாம் அன்றாட இருக்கோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளைங்கத்தாவே நாங்கள் சபையாய் ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் நீர் கிருபை செய்தபடியா ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே இந்த அப்பாங்கத்தாவே இந்த நாட்கள்ங்கத்தாவே உலகத்தையே ஆண்டவரே உலுக்கி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வைரஸுக்காக எங்கத்தாவே ஆண்டவரே உமது சமூகத்தில் வருகிறங்கத்தாவே கிட்டத்தட்ட அப்பா 122 222 நாடுகளில்ங்கத்தாவே இந்த வியாதியின் தாக்கங்கத்தாவே
அநேக இடங்களில் கத்தாவே ஆண்டவரே அநேகர் அப்பா கொத்து கொத்தாய் அப்பா மடிந்து போனதை நாங்கள் பார்த்தோம் கத்தாவே. ஆண்டவர் இறங்குவீராக அப்பா. இந்த வியாதியின் தாக்கம் முற்றிலுமாக ஒழியத்தக்கதாக என்கத்தாவே ஆண்டவரே. இனி மறுபடியும் கத்தாவே ஆண்டவரே இரண்டாவது அலை மூன்றாவது அலை என்று அப்பா எந்த நாடை எந்த ஜனத்தையும் தாக்காதபடி ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுங்க கத்தாவே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை ஆண்டவரே. உமக்கு அறியாமல் பூமியில் ஒன்றும் நடப்பதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம் கத்தாவே. கத்தர் இறங்குவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்பா அந்த வியாதியை நீர் மாற்றி போடப்படியா உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக நாம் இந்த வியாதியினால் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். ஒருவேளை நாம் கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஆகிலும் அந்த சூழ்நிலையில் கடந்து செல்லுகிறவர்களுக்கு தான் அந்த வேதனையின் அனுபவம் தெரியும். அந்த கண்ணீரின் பாதையில் கடந்து செல்லுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒருவேளை இறந்தவர்கள் இறந்து போயிருக்கலாம், ஆனாலும் அவரை விட்டு சென்ற பிள்ளைகள், மனைவி, அதேபோல் கணவன், இந்த மாதிரி நண்பர்கள் என்று பார்க்க போனோம் என்றால் உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள், அதே போல் அநேக ஊழியக்கார பிள்ளைகளை இழந்துட்டோம். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டில் மாத்திரம் 30,000 சிறு பிள்ளைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தத்தக்கதாக யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு அப்பா சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இந்த வியாதி நிமிர்த்தம், இந்த வியாதி தொற்று நிமிர்த்தம் கத்தாவே ஆண்டவரே. இந்த இழந்து போன குடும்பத்துக்காக வருகிறோம் கத்தாவே ஆண்டவரே. அவர்களை இழந்து தவிக்க அந்த குடும்பத்தில் அப்பா தேவ சமாதானம் அப்பா, தேவ அன்பு ஆண்டவரே கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. சோத்திரன் கத்தாவே. இழந்து போனவருடைய அப்பா வெற்றிடத்தை ஆண்டவர் நிரப்புகிறாக கத்தாவே. ஒருவரும் ஆறுதல் படுத்த முடியாத ஆண்டவரே, மனிதரால் அப்பா எங்களால் ஒருவரும் ஆறுதல் படுத்த முடியாதுங்க தாவே. நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக அப்பா, அரவணைப்பீராக மீண்டும் உமக்கென்று ஆண்டவரே வைராக்கியமா நிற்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை நீர் பலப்படுத்தும்படி ஆண்டவரே முதல் சமூகத்தில் கெஞ்சுகிறான் கத்தாவே ஆண்டவரே. நீர் அப்பா ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவர். இந்த அப்பான் கத்தா இது நிமிர்த்தன் கத்தாவே ஆண்டவர். உலகத்தில் கத்தாவே ஆண்டவர் எத்தனையோ ஜனங்கள் அப்பா ஆண்டவரே அப்பான் கத்தாவே அப்பா ஜனங்கள் அந்த அப்பான் கத்தா அனாதையா விடப்பட்டதை நாங்கள் பார்க்கணும் கத்தாவே. இந்தியாவில் மாத்திரம் கடந்த ஆண்டு கத்தாவே ஆண்டவரே 30,000க்கு மேற்பட்ட ஆண்டவரே சிறு பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் கத்தாவே. கர்த்தர் இறங்குவீராக அப்பா. இந்த வியாதியிலிருந்து அப்பா கத்தாவே ஆண்டவரே சோத்திரம். அந்த மரித்தவர்களுடைய அப்பா குடும்பத்தில் அப்பா தேவ சமாதானம் அப்பா, தேவ அன்பு, தேவ அப்பா கிருபை அவர்களை தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் அப்படி செய்ய போகிறபடியாக நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அதே போல் இப்போதும் அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமாக இந்த 3வது அலை சிறு பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தேவன்தாமே சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக. அதே போல் இந்த நாட்களிலும் நம் பிள்ளைகள் நம்மளோடு இருக்கிறது கொஞ்சம் நேரம்தான், ஆனால் உலகத்தோடு இருக்கிறது அநேக நேரம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களிலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்டர்நெட்டு எல்லா காரியத்தையும் அவர்கள் கரங்களில் கொடுத்து விட்டோம். பிள்ளைகள் படிக்கிறார்களோ என்னமோ தெரியலை, ஆனால் டவுன்லோட் பண்ணவும் எல்லா காரியங்களும் கற்றுட்டார்கள். ஆண்டவர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக, இந்த இளைய தலைமுறைகளை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக. அதே போல் நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஒருவேளை வேலை விஷயமாக வெளியே ஊர்களில் இருந்தாலும் சரி, இல்லை படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நல்ல நண்பர்கள் கிடைக்கத்தக்கதாக இவர்களை ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக உமக்கு சமூகத்தில் வருகிறங்கத்தாவே ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே. கத்தங்கத்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கு அவர்களை வராதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உலக விஞ்ஞானங்களப்பா சொல்லுகிறதப்பா இந்த 3ஆம் அப்பான்கத்தாவே அலையில்கத்தாவே ஆண்டவர் சிறு பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்றப்பா நீர் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகள் மறைத்து கொள்ளுகிறாங்கப்பா. விசேஷமான்கத்தாவே சிறு பிரார்த்தனைப்பா உமது சத்தத்தை கேட்டு நடக்கிற கிருபைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் உலகத்தின் காரியங்கள் அவர்களைப்பா ஆண்டவர் தப்பான வழிகளில் நடத்தி விடாதபடியப்பா. ஆண்டவர் படிக்கிற இடங்கள் இருக்கிற இடங்களப்பா ஆண்டவர் தங்கி இருக்கிற இடங்களிலெல்லாம்ப்பா உமது கிருபை பிள்ளைகளை தாங்கும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே. அவருடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்வீராகப்பா. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களப்பா அவருடைய படிப்புங்கத்தாவே ஒரு பெரிய அளவுக்குப்பா ஆண்டவரே வித்தியாசங்கள் இல்லை என்பது நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் நீர் இறங்கிங்கத்தாவே அவருடைய எதிர்காலங்கள்ங்கத்தா பிரகாசமா இருக்கத்தக்கதான்ங்கத்தாவே ஆசீர்வாதமா அமையத்தக்கதான் கர்த்தர் கிருபை செய்கிறாகப்பா. நீர் அப்படி செய்ய போகபடியாக நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா.
இப்போ நாம் சபைக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த அருமையான சபையை நாம் இந்த தேசத்தில் தந்து நம்மை போல எத்தனையோ பேர் இந்த இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நினைத்தவர்களாக நாம் சபையில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு இந்த தேசத்தில் நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த சபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையின் மூலம் என்கத்தாவே எங்களைப் போல அநேக ஆசீர்வாதங்களை பெற என்கத்தாவே கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, ஆண்டவர் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்பா ஆண்டவர் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்க என்கத்தாவே கர்த்தருடைய பிரசன்ன ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை என்கத்தா எப்போதும் வெளிப்படத்தக்கதாக கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே எங்கள் போதகரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே, போதர அம்மா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, உமது கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை உதவி போதரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே. தேவனுடைய பிரசனம் தேவனுடைய வல்லமை என்கத்தாவே ஆண்டவர் மகனை மகனுடைய குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டவர் எங்கள் சபையில் உள்ளப்பா எல்லா மூப்பர்களையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தையும் அவர் பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே. ஆண்டவர் கத்தர் அழைத்த அழைப்பில்ங்கத்தாவே ஆண்டவர் இன்னுங்கத்தா அவர்கள் வல்லமையாக ஊழியம் செய்யத்தக்கதாங்கத்தாவே. தேவனுடைய பிரசன்னத்தை அப்பா தேவனுடைய மகிமை உணர்த்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செவீராக என்கத்தாவே. அதே போல என்கத்தாவே ஆண்டவர் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக என்கத்தாவே. ஆண்டவர் சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற வேத பாட கிளாஸ் என்கத்தாவே. அதே போல வாலிப பிள்ளைகள் மத்தியில் டீன் சர்ச் அப்பா சகோதர கூடுகை சகோதரர்களுக்கு கூடுகை என்கத்தாவே. ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் தேவன் நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்க என்கத்தாவே. ஆண்டவர் இந்த நாட்கள் என்கத்தாவே ஆண்டவர் அநேக ஊழியங்கள் தடைப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் என்கத்தாவே. ஆண்டவர் மறுபடியும் அவுட்ரீச் ஊழியங்களப்பா பிரேயர் சொல்லுகளெல்லாம் என்கத்தா விடுதலையோடு நடக்க என்கத்தாவே. அதே போல நாங்கள் சபையில் என்கத்தாவே வயது வரம்பின்றி என்கத்தா எல்லாரும் சேர்ந்து அப்பா ஆண்டவர் நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க என்கத்தாவே. கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்க என்கத்தாவே. ஆண்டவர் எங்கள் சபை பிள்ளைகளுக்காக வருகிற என்கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்கத்தாவே நீர் அப்பா அக்னி ஜோலை எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்க என்கத்தாவே. இந்த நாட்கள் என்கத்தாவே ஆண்டவர் கேம்பில் இருக்கிற பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பலவீனங்களும் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்கத்தாவே. விசேஷமாக இந்த உஷ்ணமான காலங்கள் என்கத்தாவே ஆண்டவர் வெளியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்பா நீர் அப்பா என்கத்தா மேக ஸ்தம்பமாக இருக்கும்படி ஜெபிக்க என்கத்தாவே. ஆண்டவர் உயரமான கட்டடங்களில் வேலை பார்க்குற பிள்ளைகள் உண்டாப்பா, தாழ்வான இடங்களில் வேலை பார்க்குற பிள்ளைகள் உண்டாப்பா. ஆண்டவர் எலக்ட்ரிசிட்டி தண்ணீரில் வேலை பார்க்குற பிள்ளைகள் உண்டாப்பா. ஆபத்தான இடங்களில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க என்கத்தாவே. தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் என்கத்தாவே எங்கள் சபை பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க என்கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உமது கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க என்கத்தாவே. விசேஷமாக என்கத்தாவே ஆன்லைன் ஆராதனைகளை உமது கருத்தில் ஒப்பு என்கத்தாவே. எல்லாரும் என்கத்தாவே ஆராதனைகள் கலந்து கொண்டப்பா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி ஜெபிக்க என்கத்தாவே. நீர் அப்படி செய்ய போக அப்படியே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்திய தேசத்தில் உள்ள அதிகாரங்களில் இருக்கிற ஜனங்கள் தலைவர்களுக்காக அதே போல் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடந்த நாட்களிலும் வந்து 5 மாதத்தில் வந்து 127 இன்சிடெண்ட் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். தேவன் தாமே தேசத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாக யாவரும் கரங்களை உயர்த்தி ஜெயிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தை அப்பா இந்திய தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே. ஆண்டவரே 138 கோடி ஜனங்கள் என்கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே திரளான கூட்டங்கள் என்கத்தாவே உம்மை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே சபையை பாழாக்குனவர்களப்பா சார்பில் வர அப்பா உம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்களப்பா உம்மை நோக்கி வரத்தக்கதா கிருபை செய்கிறாகப்பா. எல்லா தலைவர்களப்பா ஆண்டவரே பிரதம மந்திரி அப்பா முதலமைச்சர்களப்பா ஆண்டவரே மந்திரிகளப்பா அங்கத்தா ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே. தேசத்தில் நல்ல ஆட்சி நடக்கத்தக்கதாங்கத்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் தேசத்தை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டவரே தேசத்துலங்கத்தாவே ஒரு பெரிய எழுப்புதல் பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கங்கத்தாவே. தேசத்தில் நடக்கிற எல்லா சபைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே. கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே வெளியரங்கமாக வெளிப்படத்தக்கதா கிருபை செய்கிறாகப்பா. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக என்கத்தாவே. அதே போல நாங்கள் வாழ்ற இந்த தேசத்துக்காக ஜெபிக்கங்கத்தாவே. இதில் உள்ள 7 எமிரேட்ஸ் கரத்தில் ஒப்பு கொடுக்கங்கத்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி அப்பா தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற சபைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்கத்தாவே. ஆண்டவரே பெரிய எழுப்புதலை கட்டளையிடுகிறாகப்பா. இந்த தேசத்தில் உள்ள எல்லா கொள்ளை நோய்கள் தொற்று நோய்கள் எல்லாம் மாறி போகும்படி அப்பா ஆண்டவரே எல்லாம் இயல்பு நிலைக்கு வரும்படி ஜெபிக்கங்கத்தாவே. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டவர் தேசத்தில் சமாதானம் உண்டாகும்படி
செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே புதியதாய் வந்திருக்கிற பிரதமரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே. ஆண்டவர் தாவீதுடைய அப்பா கர்த்தாவே வாழ்க்கையில் கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட விசாரித்து அப்பா ஆண்டவர் ஆட்சி செய்தது போல கர்த்தாவே அந்த தேசத்தில் கர்த்தாவே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக அப்பா. எல்லா தேசங்களும் அப்பா அந்த தேசத்தோடு சமாதானமாய் ஜீவனம் பண்ணத்தக்கதாக கர்த்தாவே இந்த தேசங்கள் சுகித்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா விண்ணப்பத்தையும் நீர் பதில் கொடுக்குற நல்ல தகப்பனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவரே உமது பாதபடியில் வைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா துதிகான மகிமையாக செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். மாஸ்க் எல்லாம் போட்டுக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறார் சகோதரர் சொன்ன அந்த அநேக ஜெபங்களை ரொம்ப கருத்தாக நடத்தினார்கள். அதில் 2 ஜெப குறிப்புகளை நானும் ஜெபித்தேன். நீங்களும் தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அதற்காய் ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த கோவிட்காக நாம் ஜெபிப்போம். நேரடியாக மறைமுகமாக டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் இதில் பாதிக்கப்படாத ஒரு தனிப்பட்ட மனிதரோ குடும்பமோ கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். காரண காரியங்களை ஆராய்ந்து இதனால அதனாலா என்று ஆராய்வதை விட ஸ்டான்லி என்ன எழுதியிருந்த மாதிரி தேவனுடைய கிருபைக்காக அவருடைய இரக்கத்திற்காக நம்மை தாழ்த்தி நம்மையோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் சொன்னது போல் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 2 காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபத்திலும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறோம். இரவு ஜெபம் வருகிற வியாழன் இரவு 8:30 மணி முதல் 10:30 மணி வரை 8:30 to 10:30 நடைபெறும். ஆதார வசனம் எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை என்ன கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்பதாக இருக்கும். வெள்ளி ஆராதனை வழக்கம் போல 2 ஆராதனைகளும் வழக்கமான நேரத்திலே நடைபெறும். 2 ஆராதனைகளிலும் திருவிருந்து உண்டு. தகுதியானவர்கள் ஜெபத்தோடு பங்கு பெற அழைக்கிறோம். வழக்கம் போல டிரான்ஸ்போர்ட் விவரங்களை தினகர நீலை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளும்படியாய் கேட்கிறோம். நான் சென்ற வெள்ளிக்கிழமை சொன்னது போல சபையிலே பிள்ளைகள் யாராவது பலவீனமாக இருந்தால் கோல்டு, காஃப், ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சபைக்கு வருகிறதை நீங்கள் என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை கூட்டங்கள் ஃபாஸ்டிங் பிரேயர் காலை 10:30க்கும், யூத் சர்ச் மாலை 7 மணிக்கும் ஜூமிலே நடைபெறும். திங்கள் மாலை ஆராதனை நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் புக்கிங் செய்து கன்ஃபர்மேஷன் பெற்று நீங்கள் கலந்து கொள்ளலாம். அநேகர் இப்போ யோசனை செய்கிறீர்கள், ஒருவேளை நமக்கு கிடைக்குமா, அல்ல மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, எப்போதும் போல் நீங்கள் புக்கிங் செய்து கன்ஃபர்மேஷன் பெற்று நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நம்ம அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். சிஸ்டர்ஸ் மீட்டிங் வருகிற வெள்ளி மாலை 4 மணி முதல் 5:15 வரை 4 to 5:15 ஜூமிலே நடைபெறும். நான் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அறிவித்ததுபடி மிஷினரி ஊழியத்திற்கென்று நாம் மே மாதம் முதல் காணிக்கை சேகரித்து வருகிறோம். 2வது வாரங்களில் வர முடியாதவர்கள் நீங்கள் மிஷினரி ஊழியத்திற்கென்று நீங்கள் மற்ற வாரங்களில் வருகிறவர்கள் அதை போட்டு காணிக்கை பெட்டிலே போட்டு சொல்லும்படி நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி மிகுந்த பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிற தனிப்பட்ட ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, மிஷினரி நிறுவனங்களுக்காக நாம் கொடுப்பது மிக நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதனால் ஜெபத்தோடு நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கும்படியாய் கேட்கிறோம். நாம் ஏற்கனவே சேகரித்த காணிக்கையிலிருந்து ஜெம்ஸ் விஸ்வவாணி FMBB BYM ஷாலோம், ஜெம்ஸ் விஸ்வவாணி FMBB BYM ஷாலோம் நம்ம மிஷினரி நிறுவனங்களுக்கு அனுப்ப தீர்மானித்திருக்கிறோம்.
அதனுடைய விவரங்கள் வருகிற வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். காணிக்கை தசமபாகம் செலுத்த விரும்புகிறவர்கள் பின்னால் இருக்கிற காணிக்கை பெட்டிலே செலுத்தலாம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்திலே ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு பேசும்படியாக, ஃபேஸிங் ஜெயண்ட்ஸ், நம்முடைய எதிராளிகளை எதிர்கொள்வது எப்படி என்கிறதை குறித்து இந்த மாலை வேளையிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக திறந்த மனதோடு நாம் காத்திருக்க, நம்முடைய இருதயத்தை பண்படுத்த நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, இந்த கிரேட் ப்ரிவிலேஜ் நீர் எங்களுக்கு இந்த மாலை வேளையில தந்து உம்முடைய சமூகத்தில் உம்மை கூடி துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய திவ்ய வசனங்களை தியானிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராட்சசர்களை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது, ஃபேஸிங் ஜெயண்ட்ஸ் என்கிற தலைப்பில் திறந்த மனதோடு உம்முடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பேசுகிற மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மோசஸ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ளும். நாளிலும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் தியானிக்கவும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரதர் முதலே சொல்லிட்டாங்க, இந்த நாளுடைய தியானத்தின் தலைப்பு ஃபேஸிங் ஜெயண்ட்ஸ், பூதகரமான பிரச்சனைகளை சந்தித்தல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூதகரமான பிரச்சனைகளை நான் இரண்டாக பிரித்திருக்கிறேன். ஒன்று விசிபிள் ஜெயின்ஸ், அதாவது தெரிகிற அல்லது நாம் உணர்ந்து கொள்கிற, பார்க்கிற பொழுதே நாம் கண்டுகொள்கிற ஒன்று, அது கண்களுக்கு புலப்படுகிற ஒன்று, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொன்று இன்விசிபிள் ஜெயின்ஸ், அது ஜெயின்ஸ் மாதிரி இருக்காது, பிரச்சனை மாதிரியே இருக்காது, ஆனால் நம்மை கீழே தள்ளிவிடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகுந்த பின்னடைவை கொண்டு போய்விடும். இந்த இரண்டு காரியங்களை குறித்து நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து நம்ம தியானிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி என்னோடய ஃபோக்கஸ் நம்ம பார்க்கிற அல்லது அனுதினமும் நம்ம காண்கிற காரியங்களை குறித்தே இருக்கும். பார்க்கலாம். நிறைய நம்ம விசிபிள் ஜெயின்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னத்தையெல்லாம் பார்க்கலாம். இப்போ பேண்டமிக், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். இதனால் வந்திருக்கிற எல்லா ஏராளமான காரியங்கள், அல்லது நம்ம லாசிங் லவ்டு ஒன்ஸ், அல்லது நம்மளுடைய நேசிக்கிறவர்களை நம்ம இழந்து விடுகிறோம், அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஃபினான்சியல் லாஸஸ், அதாவது பண இழப்புகள், அந்த மாதிரியான காரியங்கள். ஏன்னால் இது தொடர்ந்து வருகிற இந்த பேண்டமிக்னாலேயே நிறைய காரியங்கள் நடக்குது. வேலை இழப்புகள், அதனால் வருகிற சம்பள இழப்புகள், இவைகளெல்லாம் என்ன செய்வது என்றே தெரியாத ஒரு நிலைக்கு ஒரு தடுமாற்றத்தில் நம்ம கொண்டு போய் விடுகிறது. ஆனால் இந்த காரியங்களை நம்ம எப்படி சந்திப்பது? ரெண்டு விதத்தில் சந்திக்கலாம். ஒன்று கரேஜியஸ்லி, தைரியமாக எதிர்கொள்ளுதல். இன்னொன்று ஃபியர்ஃபுல்லி, பயம், பார்த்த உடனே பயம். இந்த ரெண்டு விதத்துலையுமே சந்திக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியங்களை தான் இதை சந்திக்க முடியும். மூணாவது காரியத்துக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி சந்திக்க சொல்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது ரொம்ப தெளிவாக இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்க. பயமுள்ள ஆவி இல்லை, தைரியமாக நம்ம எதிர்கொள்ளணும். வழி இல்லை, பயந்துட்டே இருந்தால் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை, தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும். எப்பவுமே ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கால சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் மாறினாலும் நாம் எப்பொழுதுமே அதை சந்திப்பதற்கு தயாராய் தைரியமாய் இருக்க வேண்டும். அநேக முறை தியானித்த ஒரு பகுதியிலிருந்து தான் தியானிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தாவீது அங்கே கோலியாத்தை சந்திக்கிற ஒரு நிகழ்வு வருகிறது. அதில் நீங்கள் முதல்ல தாவீது கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பாக சவுலை நன்றாக நம்ம பார்க்க வேண்டும். சவுலும் சந்திக்கிறார். சவுல் ராஜா. கோலியாத்தை குறித்து சொல்லுகிற பொழுது வாசிக்கலாம்.
1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். நல்லா கவனிங்க, 6 முழமும் 1 ஜானும், அப்படின்னா 6 feet 9 inches அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இருந்த ஒரு ஹிஸ்டோரியன் ஜோசபஸ் அப்படின்னு சொல்கிறவர் இதை குறித்தும் எழுதுகிறார். அவரும் அதை குறித்து தான் இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானனாய் அல்லது ஒரு பெரிய உருவம் கொண்டவனாய் இருக்கிறான் என்பதை குறித்து எழுதி கொண்டே போகிறார். ஆனால் அதுக்கு சவுல் அதுக்கு இளைத்தவரோ அல்ல சளைத்தவரோ அல்ல. சவுலை குறித்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேரும் உள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோலுக்கு கீழிருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாயிருந்தான். நல்லா கவனிங்க, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் உயரமானுங்க. எல்லாரும் அவன் தோலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. எடுத்துட்டா எப்படியும் 6 அடி 2 இன்ச், அதாவது 6 feet 2 inch அந்த அளவுக்கு அவர் ஹைட் இருப்பார்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் சேமாக தான் இருக்காங்க, கொஞ்சம் தான் வித்தியாசம். இவனும் யுத்த வீரன் தான், இவரும் யுத்த வீரன் தான். சவுலை குறித்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அநேக யுத்தங்களை அவர் ஜெயித்திருக்கிறார். ஆனால் கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்கிறான், யாராவது நீங்கள் எல்லாம் சவுலுடைய வீரர்கள் அல்லவா. தொடர்ந்து அந்த 17வது அதிகாரத்தை நம்ம வாசித்துட்டே வந்தோம்னா 1 சாமுவேலில் அவர் சொல்லுகிற காரியம், கோலியாத் ஒவ்வொரு நாளும் முன்னாடி நிற்கிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாம் சவுலுடைய வீரர்கள் அல்லவா. யாராவது ஒருத்தர் வாங்க. அவன் சொல்லுகிறது யுத்தத்துக்கு கூப்பிடல, சவுலுடைய வீரர்கள் வேணா. அப்போ சவுல் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்கணும். அதனால தான் கோலியாத்தே தைரியமாக சொல்கிறார், நீங்கள் சவுலுடைய போர் சேவர்கள் வீரர்கள், ஏன்னா யுத்தத்தில் இவனும் பராக்கிரமசாலி தான். நீங்கள் யாராவது ஒருத்தர் வாங்க, நம்ம 2 பேரும் போரிடுவோம் என்கிறது. இது 1 நாள் 2 நாள் நடக்கிற காரியம் இல்லை, 40 நாட்கள். ஏன் சவுலால் அவங்க போய் யுத்தம் பண்ண முடியல? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களால் நிற்க முடியவில்லை? பயம். வாழ்க்கையில் என்றைக்கெல்லாம் நம்ம இந்த பெரிய பிரச்சனைகளை, பூதகரமான காரியங்களை அல்லது நம்மளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பயம் வருமானால் அதை நம்ம எதிர்கொள்ளவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவி பலமுள்ள அல்லது தைரியமுள்ள ஆவி, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி கொடுக்கிறார். புத்தியை கொஞ்சம் தெளிந்த புத்தி, அப்போ கொஞ்சம் நிதானிக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி நம்ம சந்திக்கலாம்? அதே நேரத்தில் தாவீது எப்படி சந்திக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம், அல்லது அவனுக்கு கோலியாத்துடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுவிட்டு அதுக்கடுத்து போகலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8லிருந்து 12 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சாமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தர், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பாப்ராத்தா மனுஷனுடைய குமாரனாக இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். நன்றாய் கவனிங்கள். இப்பொழுது அவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிற காரியங்கள், சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துக்கு தாவீது வருகிறார். தாவீது யுத்த வீரன் அல்ல. அவங்க அப்பாவுக்கு 8 பிள்ளைகள், உங்களுக்கு நன்றாய் தெரியும். நம்ம தொடர்ந்து வாசித்தோன்னு சொன்னால் 3 பேர், மூத்த சகோதரர்கள் 3 பேரும் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தே 4 பேர் இருக்கிறாங்க. அது கடைசியாக இருக்கிறது தான் தாவீது. இப்போ 4 பேரே யுத்தத்துக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவங்களும் யுத்தத்துக்கு ஆயத்தமானவர்களோ அல்லது யுத்தத்துக்கு போகக்கூடியவர்களோ, அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கான வயது உடையவர்களோ கிடையாது. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து யுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் குறைந்தது 20 வயதாவது இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுதான் அவருடைய நியமனம். என்னாகமும் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் 1வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலில் 20 வயது உள்ளவர் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. நன்றாய் கவனிங்கள். அப்போ 20 வயதும் அதற்கு மேல் உள்ளவர்களும் தான் யுத்தத்திற்கு
போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போ தாவீதை நினச்சிட்டு பாருங்க, 3 அண்ணன்மார்கள் தான் போயிருக்காங்க. அது இல்லாமல் 4 பேர் இருக்கிறாங்க அவருக்கு மூத்தவர்கள். அவர்களே போகலன்னு சொன்னால் தாவீதோட வயது நிச்சயமாக 19 வயதுக்கு குறைவாய்த்தான் இருக்க வேண்டும். 20 வயதுக்கு ஒரு 19 வயது இருக்குது என்று வைத்து கொண்டாலும் கூட அவர் யுத்தத்துக்கு பழக்கப்பட்டவர் அல்ல. அங்கே யுத்த தரத்துக்கு வருகிறதா அவங்க அப்பா போய் சகோதரர்கள் போனார்களே என்ன ஆயிற்றுன்னு தெரியல, போய் நலம் விசாரித்து வா என்பதற்காகத்தான் அனுப்புகிறார். ஆனால் யுத்தத்துக்கு வருகிறார், யுத்த ஸ்தலத்துக்கு வந்து விட்டார். பெலிஸ்தீனுடைய சத்தத்தை கேட்கிறார். ஒரு நாள் பெலிஸ்தீன் சொல்லுகிறான், என்னெல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய பார்வையை நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது ஒரு ஜெயண்ட் அவனை பார்க்கிற பொழுது, அந்த பெரிய ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது பயத்தோடு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சரியானபடி அதை பார்க்க முடியாது. தைரியமாய் பார்க்கிற பொழுது தான் நாம் சரியாய் பார்க்க முடியும். அப்பொழுது கேட்கிற காரியங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவராய் கேட்கிறார் என்ன காரியம் என்று சொல்லி அவர் பேசுகிறார் யுத்தத்தில் இருக்கிறவர்களோடு கூட. அதை அவர்கள் சகோதரன் பார்த்து, ஓ இவன் பேசுகிறான், என்ன பிரச்சனை உனக்கு, இங்கேன் பேசுகிறாய் என்று சொல்லி சகோதரன் கடிந்து கொள்கிறார். இருந்தாலும் தொடர்ந்து அவர் பேசுகிறார். பேசுகிற பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது என்னவென்று சொல்லி. ஆனால் உடனே அவருக்கு வருகிற காரியம் என்ன, எப்படி இவனால் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க முடியும். அவனுடைய பார்வை பாருங்க, கோலியாத்து மேல இல்லை. கோலியாத்து நிந்திக்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். அப்போ தேவனை பார்க்கிறான். தேவன் பிரச்சனைகளை காட்டிலும் கோலியாத்தை காட்டிலும் பெரியவர் என்கிற நோக்கம்தான் முதலாவது போகிறது. இன்றைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? முதல் காரியம், பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஜெயன்ஸ் அல்லது பூதகரமான காரியங்கள் இருக்கிற பொழுது நம்முடைய திராணிக்கு மேலாக இருக்கிற காரியங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரச்சனைகளையே அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அல்லது இந்த பயம் நம்மை அறிய விடாது, ஒரு தெளிந்த புத்தியும் உண்டாக்காது. நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய தேவன் பெரியவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். முதலாவது காரியம், நம்முடைய பார்வை தேவன் மேலே இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவளை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். நன்றாய் கவனித்து பாருங்கள். தாவீது 19 வயசு, இவரோ கோலியாத்து 6 அடி 9 அங்குலம். எவ்வளவு பெரிய உயரமாக இருந்திருப்பான், எவ்வளவு பெரிய, அதுக்கு மேலே அவன் யுத்தத்துக்கு தயாரான அவனுடைய போர் ஆயுதங்களையும் ஆடைகளையும் போட்டிருப்பான். அவனுக்கு முன்பாடிய அவனுடைய ஆயுதங்களை சுமக்கிறவனே நடந்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்க்கிற பொழுது அவன் காண்கிற ஒரு காரியம், தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், எப்படி அவன் நம்மை நிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்வதோடு மட்டுமில்லை, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு காரியம். முதலாவது அவன் பார்க்கிற ஒரு காரியம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. நம்ம முதலாவது பிரச்சனைகளையும் தேவனையும் பார்க்கணும். பிரச்சனைகளையே ஃபோக்கஸ் பண்ணாமல் தேவன் மேலே நம்முடைய ஃபோக்கஸ் போகணும். இரண்டாவது ஒரு காரியம், 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அந்த கவனிங்க, அடுத்து நமக்கு வர வேண்டியது நம்பிக்கை. கோலியாத்து மாதிரி இருக்கிறத கண்டுட்டு பயந்துட்டோம்னா பண்ண முடியாது. அடுத்து அவன் சொல்லுகிற காரியம், அவனை போய் நான் என்ன சொல்கிறேன், எதிர்கொள்கிறேன். ரெண்டாவது நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம், தெளிவாக நினைக்கணும், எந்த பிரச்சனையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். காரணம், தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆகவே என்ன செய்ய முடியும், பிரச்சனைகளை நம்மளால் எதிர்கொள்ள முடியும் என்கிற அந்த நம்பிக்கை வர வேண்டும். முதலாவது நம்முடைய பார்வை தேவன் மேல் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இதை எதிர்கொள்ள நம்மளால் முடியும், தேவன் நமக்கு உதவி செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை வர வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 34 36 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்க முடியாது கேட்கிறேன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். அந்த கவனித்து பாருங்கள்,
அவனுடைய ஆடுகளை மாய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சின்ன பையன்தான் ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொண்டிருக்கிறார். அதை நினைவு கூறுகிறார். நன்றாய் கவனித்து பாருங்க. ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொல்லணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கணும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பாடி இருக்கணும். ஆனால் அவர் சின்ன பையன் எப்படி கொண்டிருக்கிறார்? ஆண்டவருடைய கிருபை. நினைத்து பார்க்கிறார். அநேக வேளைகளிலே கடினமான சூழ்நிலையை நாம் கடந்து செல்கிற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருப்பார், அற்புதமாய் நம்ம நடத்தி இருப்பார், அநேக காரியங்களே ஜெயம் தந்திருப்பார். ஆனால் புதிதாக ஒரு பிரச்சனை பெரிய மலை போல் நிற்கிற பொழுது நம்ம அந்த பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது என்ன ஆகிறது? பழைய காரியங்கள், ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தின காரியங்களை நம்ம நினைவு கூறுவதில்லை, நினைவு கூற முடிகிறதில்லை. காரணம் என்ன? முன்னாடி இருக்கிற பிரச்சனை மலையாய் நிற்கிறது, சந்திக்க முடியவில்லையே என்கிற ஒரு நிலை, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற அந்த பயம். ஆனால் தைரியமாக எதிர்கொள்ளுகிற பொழுது நம்முடைய நன்றாய் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் கடந்த காலங்களிலே நம்மை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு பெரியவைகள், அற்புதமாய் அதிசயமாய், நம்மளால் முடியாது என்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து ஜெயமாய் நடத்தி வந்த காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அப்படியே நினைவு கூறிட்டு அப்படியே போயிட முடியாது, அறிக்கை செய்யணும். திரும்ப 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 ஆண்டவர் அப்பொழுது செய்திருப்பாரானால் இப்பொழுதும் செய்வார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை நம்ம நடத்தி ஜெயமாய் நம்மை வைத்திருப்பார் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையும் நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையும் கடந்த காலத்தின் காரியங்கள் ஆண்டவர் ஜெயமாய் நடத்திய அறிக்கை செய்து விசுவாசத்திலே நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலானவர், பெரியவர் என்கிற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். 2வது, பிரச்சனைகளை நம்மளால் எதிர்கொள்ள முடியும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். 3வது, ஆண்டவர் நமக்கு செய்திருந்த கடந்த காலங்களிலே அற்புதமாய் அதிசயமாய் நடத்தின காரியங்களை நினைவு கூர்ந்து அதை அறிக்கை செய்து முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 47 வரை. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். போதும், நன்றாய் கவனியுங்கள். இதுக்கு இடைப்பட்ட காலங்களிலே ஒன்று நடக்கிறது. அவன் சொல்லுகிறான், தாவீதை பார்த்து ஏளனமாய் பேசுகிறான். நிறைய வேளைகளிலே பிரச்சனைகளை நம்ம தைரியமாக எதிர்கொள்கிற பொழுது அல்லது கொஞ்சம் சோர்வு வருகிற பொழுது என்னாகும்? ஏளனமான காரியங்கள் வரும், மன சோர்வை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் வரும், அநேக வேளைகளிலே நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் வரும். ஏனால் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காத மாதிரி செய்கிற பொழுதெல்லாம் சோர்வு வந்துவிடும். அப்படிப்பட்ட நிலைகளிலே நம்ம சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. அடுத்தது காரியம், நம்ம பார்க்க வேண்டிய காரியம், தேவன் ஜெயம் கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அந்த அறிக்கை செய்து பயப்படாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். 4 காரியங்களை பார்த்தோம். இந்த 4 காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் பிரச்சனைகளை பார்த்து அல்லது கோலியாத்தை பார்த்து பெரிய ஒரு உருவம் என்றெல்லாம் நினைக்கல. ரொம்ப அவன் யோசிச்சோன்னே பார்த்தான், தேவன் பெரியவர் என்கிறது தெளிவாக இருந்தது. எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க முடியும்? ஜீவனுள்ள தேவன் தான் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் என்கிற அந்த நம்பிக்கை. அடுத்து கோலியாத்தை ஜெயிக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. 3வது, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே பாராட்டின மிகப்பெரியதான காரியங்கள், ஜெயமாய் நடத்தி வந்த காரியங்களை நினைவு கூர்ந்து விசுவாச அறிக்கை. அடுத்து மனசோர்வான காரியங்கள் வருகிற பொழுது அவைகளிலே செவிசாய்த்து விடாதபடிக்கு ஆண்டவர் பெரியவர் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட முன்னேறி சென்று கோலியாத்தை அவர் ஜெயித்தார் என்பது நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிற பொழுது அல்லது நம்மளால் திக்கி திணறி என்ன செய்வதென்று திகைக்கிற பொழுதெல்லாம் நம்ம பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு எதிராய் தேவன் மீது நம்பிக்கை வைத்து நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற அந்த காரியங்களை நாம் பார்த்தோம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 41 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்போது பலத்த சொல்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று.
கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நன்றாக கவனிங்கள். இது எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு பகுதி தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீசரும் படகிலே இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஊழியத்தை முடித்து பாருங்கள், அக்கறைக்கு போவோம் என்று சொல்கிறார்கள். படகிலே போகிறார்கள். படகிலே போகிறார்கள். ஆண்டவர் அசதியிலே பின்னணியத்திலே நித்திரையாக இருக்கிறார். சுழற்காற்று வந்து விடுகிறது, அலைகள் மோதுகிறது. ஆண்டவர் கூடத்தான் இருக்கிறார். அவர்கள் சீசர்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், பெரியவர் என்கிற எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் தான். ஆனால் அலைகளும் சுழற்காற்றும் வந்து படகு மூலத்தக்கதாய் அலைகள் எழும்பின உடனே பயம் வந்து விட்டது. நாங்கள் மடிந்து போகிறோம் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் போய்விட்டு ஆண்டவரை எழுப்பி கேட்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மனித குமாரனும் கூட. ஒருவேளை அந்த படகு மூலியமானால் நிலை என்ன ஆகும்? அவர் மனித நிலை நம்மைப் போலவே அவர் வந்தார், நம்மைப் போலவே அவர் ஜீவித்தார். ஆனால் ஆண்டவர் சுகமாக இருக்கிறார். ஆனால் இவர்கள் எழுந்து போய் காக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆண்டவர் இருக்கிறார், நம்ம தைரியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இல்லை. சுழல் காற்றையும் சீற்றத்தையும் பார்க்கிற பொழுது பயம், இங்கும் பயம்தான். ஆனால் ஆண்டவர் எழுப்புகிற பொழுது ஆண்டவர் ஒன்றும் பயப்படலை. அவர் தேவகுமாரனாக இருப்பதால் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு தெரியும் எங்கே பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி. ஆகவே தான் அவர் நேராக என்ன பண்ணுகிறார்? பிரச்சனைகளை பார்த்து தான் பேசுகிறார். அதை அடக்க வேண்டும் என்று பார்க்கிறார். ஒருவேளை அவருடைய காரியங்கள் நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், ஆனால் அவர் பேசுகிற காரியங்கள் என்ன? நேராய் பார்த்து பேசுகிறார். அதை அடக்குகிறார். அதை ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். இன்றைக்கு நம்மளும் அப்படிதான். ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து பயந்து கொண்டு இருப்பதை காட்டிலும் நம்முடைய நம்பிக்கை எப்படி வரும்? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இருந்தான்னு கேட்கிறார். ஆண்டவர் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு காரியம், பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு தைரியமும் நமக்கு இருக்க வேண்டும். இது ரெண்டு இல்லைன்னா, ஆண்டவர் கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கான அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது நம்ம பயந்து தான் இருப்போம். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்கிற அந்த நிலைமை கூட நம்ம மறந்து விடுவோம். காரணம், அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகிறது, நாம் தடுமாறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? மனித வாழ்க்கையில் என்றைக்கு நாம் பிறக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய முடிவும் எழுதப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போக வேண்டும் என்று சொல்லி, அல்லது நம்முடைய உறவுகளோடு இருக்கிற வாழ்க்கை எப்படி போக வேண்டும். எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் கடந்து செல்கிற பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. ஆகவே கடினமான சூழ்நிலைகளும், நம்மளால் எதிர்கொள்ள முடியாத நிலைமைக்கு பிரச்சனைகளும், இந்த பெரிய ஜெயன்ட்ஸ் போல இருக்கிற காரியங்களும் வருகிற பொழுது நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். 4 காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். இந்த ஒரு பகுதியிலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம், பயப்படாமல் இருக்கிற காரியம் என்று திரும்பவும் சொல்லுகிறது. 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 to 9 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். வேகமாக வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீப்னோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதியும் மட்டுமல்ல, எத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த கவனிங்கள், யோசுவாவுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய காரியம். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் 34வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் மோசே மரித்து போகிறார். மம்ரேயின் பூமியிலே ஆண்டவர் அவரை அடக்கம் பண்ணுகிறார், மோவாப் தேசத்திலே. ஆனால் மோசே மரித்ததுக்கு பாடு யோசுவாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோர்தானை கடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சும்மா சாதாரணமானவங்க நினைத்திட முடியாது. 2 மில்லியன் பீப்புள், 20 லட்சம் பேர். அது சாதாரணமானவங்க இல்லை. அப்பப்போ முரட்டாண்டம் பண்ணவங்க. மோசைக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்று தெரியும். நினைத்தால் இறைச்சி வேண்டும் என்று கேட்பார்கள், தண்ணீர் தர சொல்லுவார்கள், எங்களை வனாந்தரத்தில் கொண்டு போட வந்தீர்களா என்பார்கள். அநேக காரியங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள். ஆண்டவரே உங்களுக்கு சொன்னார், ஒரு காலத்தில் என்ன பண்ணிவிடேன், இவர்கள் எல்லாம் அழித்து விடுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று சொல்லி மோசை இடத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். மோசை நடத்துகிற பொழுது ஆரோனுக்கு நன்றாக இருந்தது. இன்றைக்கு லீடர்ஷிப் இல்லை. அடுத்து யோசுவா நடத்தி செல்ல வேண்டும். பெரிய ஒரு காரியம். என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிற பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். நிறைய வேளைகளிலே பிரச்சனைகளும் பாடுகளும் காரியங்கள் நம்முடைய கண்ட்ரோலுக்கு இல்லாமல் மேலாக இருக்கிற காரியங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார், எல்லாவற்றிலும் இருப்பார். அவர் விலகுவதில்லை. அவர் மோசையோடு கூட இருந்தது போல ஆரோனோடு எப்படி இருந்தாரோ அதே போல் நம்மோடும் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். இந்த காரியங்கள்லாம் கரெக்டாக நடக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் என்ன செய்யணும்? கைக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதனுடைய வாயை விட்டு விலகாது இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே வைத்து வைத்திருப்போம் என்று சொன்னால் பாடுகளும் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த வார்த்தை நம்மை ஊக்குவிக்கும், அந்த வார்த்தை தேற்றும், அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்மை ஆற்றி முன்னேறி செல்வதற்கு உதவி செய்யும். அதிலே நம்ம கொஞ்சம் பின்வாங்கி போய்விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் செய்ய முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவிடத்திலே, நீ முன்னேறி செல்லலாம், எல்லாவற்றையும் உனக்காய் செய்கிறேன். நான் மோசை இடத்துல சொன்னது போல அந்த தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை நான் கொடுப்பேன், நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆனால் இதெல்லாம் சரியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நியாய பிரமாணங்களை நீ கைக்கொள்ள வேண்டும், நீ அவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை உன்னிடத்திலிருந்து வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதை எழுதியிருக்கலாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அநேக காரியங்களை பார்த்தோம். இது எல்லாமே ஒரு அவுட்வர்ட் ஜெயின்ஸ், அதாவது வெளியே இருக்கக்கூடிய அல்லது விசிபிளாக இருக்கக்கூடிய காரியங்களிலே நாம் பார்க்கிற காரியம். ஒரே ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இன்விசிபிள் ஜெயின்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த இன்விசிபிள் ஜெயின்ஸை நம்ம மேற்கொள்கிற பொழுது மேற்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் ஒரு 3 காரணம். ஒன்று இக்னோரன்ஸ். முதலாவது அது பெரிய ஜெயின்ஸ் அப்படின்னே நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறது, இக்னோரன்ஸ். ரெண்டாவது அடமண்ட், பிடிவாதம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியம். மூன்றாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ். இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதி புஸ்தகம் 14லேருந்து 16வது அதிகாரத்து வரை நீங்கள் வாசித்தோம்னா சிம்சோனை குறித்து தெரியும். அவர் பெரியவர், சிங்கத்தை கொன்றார். உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் பார்க்குற பொழுது அப்பா அம்மாவோட போகிறார், சிங்கம் வெளியில் வருகிறது, இடித்து கொண்டு விட ஒரே மனிதன் தான். அப்பா அம்மாக்கே தெரியாது, பின்னாடி நின்று சிங்கத்தை கொண்டு விடுகிறார். அது மாத்திரமல்ல, அஸ்கலோனில் 30 பேரை கொல்றார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 நடிகளை பிரித்து என்ன செய்கிறார்? தீப்பந்தங்களை வைத்து எழித்து விடுகிறார். திராட்சை தோட்டங்களை எல்லாம் அழித்து போடுகிறார். கழுதியின் தாடை எலும்பினாலே 1000 பேரை கொள்கிறார். ஆனால் தெளியலானின் மடியில் படுத்து விட்டார். நிலை என்ன? எல்லாம் உண்மையை சொல்லிட்டார். தெளியலாம் பெரிய ஜெயின்ட் அப்படிங்கிறது தெரியல, அது ஜெயின் மாதிரி இல்லாமல் தான் இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சின்னதாய் தெரியும். அதை சரியாய் நம்ம இனங்கொண்டு போய்விட்டோம் என்று சொன்னால் கடைசியிலே மாட்டிக்கொள்வோம். இந்த காரியங்களை எதிர்கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விழிப்போடு இருக்கிறோமா? ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிற பொழுது தாவீது பெரிய யுத்த வீரன் கோலியாத்தை கொன்றார். ஆனால் யுத்தத்துக்கு போகிற வேலையிலே அவர் அரண்மனையில் இருந்தார். பட்சேபலை பார்த்தார், இச்சையிலே விழுந்து போனார். நிலை என்ன? எவ்வளோ பெரிய ஒரு காரியம்! பெரிய ஒரு யுத்த வீரன், பெரிய காரியங்களை செய்கிறவர்.
அநேக யுத்தங்களை அந்த நீங்கள் தொடர்ந்து சாமுவேல் புஸ்தகத்தை படித்து கொண்டு வந்தால் அவர் பண்ணின யுத்தங்களிலே எல்லாவற்றிலும் ஜெயம் இருந்தது. அந்த காரியத்திலே விழுந்து போனார். தொடர்ந்து காரியங்கள் வந்தது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து தீர்க்கதரிசி நாத்தான் வந்து சொல்லுகிற போல ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவர் மன்னிப்பு ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த மாதிரியான ஜெயின்ட்லேருந்து நம்ம விடுதலை பெறணும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான், எதிர்த்து நிற்கக்கூடாது. நான் பெரிய ஆள், இதை சந்தித்து விடுவேன்னு சொல்ல முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். போர்த்திபாருடைய மனைவி கூப்பிட்டு ஓடி போனான். தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது பால் அன்றாக எழுதுகிறார், தீமோத்தேயு அவருடைய பாட்டியுடைய விசுவாசம், தாயுடைய விசுவாசம், எல்லா விசுவாசத்தையும் உன்னிலே பார்க்கிறேன் என்று எழுதி கொண்டு வந்துவிட்டு அந்த வாலிப காலத்தில் அவர் இருக்கிற பொழுது தொடர்ந்து எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், என்ன செய், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இதில் போய் எதிர்த்து நின்று இருக்க முடியாது. இது ஜெயின் மாதிரி தெரியாது, சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அசருகிற வேலையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழே தள்ளிவிடும். நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மதுவானம் ரத்தன வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. தொடர்ந்து வாசிச்சோன்னு சொன்னால் மெதுவாய் இறங்கும் விரியனை போல தீண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிற பொழுது அது ஜெயின் மாதிரி இல்லாட்டியும் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தள்ளி விடுகிற பெரிய ஜெயின்ஸ், இன்விசிபிள் ஜெயின்ஸ். இந்த காரியங்களுக்கு விலகி ஓடி தேவ ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியிலே நிலைத்திருந்து இப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொண்டு ஆண்டவருடைய நிலையிலே நிலைத்திருந்த ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாலை வேளையில் அருமையான விரிவான வார்த்தைகளை நம்ம கேட்டோம். விசிபிள், காண முடிகிற எதிரிகள், காண முடியாத மறைந்திருக்கிற எதிரிகள். தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த மாலை வேளையில் நீர் பேசி இருக்கிறீர். எங்களுக்கு எதிராக வருகிற காண முடிகிற எதிரிகளை மேற்கொள்ள எங்களுக்கு நீர், ஆண்டவரே, பிரச்சனைகள் வரும்போது, எதிரான காரியங்கள் வரும்போது உம்மை பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். Give us grace to focus on you, Lord. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். உள்ளார்ந்த நம்பிக்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை நினைத்து பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பிரச்சனைகள் வரும்போது தேவன் ஜெயம் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறவர்களாய் இல்ல, அதை பார்த்து தைரியமாய் பேசுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு நாங்கள் திகைத்து நிற்கிற, கலங்கி நிற்கிற வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் உட்கொண்டு அந்த வார்த்தைகளை கொண்டு ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதை நாம ஓரளவு நம்ம மேற்கொண்டுருவோம். நம்முடைய உள்ளான அதை கடைசியில் அருமையாக அதை முடிச்சாங்க. The invisible giants, மறைந்திருக்கிற எதிரான காரியங்கள், அது நம்முடைய ignorance, அறியாமை, adamant, பிடிவாதம், ஓவர் கான்பிடன்ஸ், அதீத நம்பிக்கை, பார்த்துக்கலாம். தேவ சமூகத்தில் உண்மையாய் தாழ்த்தி, ஆண்டவரே எங்களால முடியாத ஆண்டவரே, பார்க்க முடிகிற எதிரிகள் என்றாலும் சரி, எங்களால் பார்க்க முடியாத எதிரிகள் என்றாலும் சரி, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயம் தர போதுமானவராயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா நிசி. ஹல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து பாடி நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபித்து கடந்து சொல்லலாம். ஹல்லேலூயா.
Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissi-யை ஏற்றி பாடுவோம் பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, எல்லாரும் அர்ப்பணித்து பாடலாம். யெகோவா நிசி, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறார். சத்யாவி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் தேசம் இங்கே செல்லுமோ, கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா. கர்த்தர் நாமம் அல்ல கோட்டையே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் அல்ல கோட்டையே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அருமையான அந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பாதத்திலே கூடி வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை தியானிக்க, எங்களுக்கு எதிராக நிற்கிற காரியங்களை, எதிரிகளை, பிரச்சனைகளை நாங்கள் எப்படி மேற்கொள்வது என்று கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை நடத்தின, ஜெபத்தை நடத்தின, வசனத்தை பகிர்ந்து கொடுத்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நல்ல சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மனநிறைவோடு நீ திருப்தி செய்து அனுப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இடைய பாஸ்டருக்காக, அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காக, எல்டர்ஸ்க்காக, குடும்ப விசுவாச குடும்பங்களுக்காக, கேம்பில் இருக்க எங்களுடைய சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக தூர தேசத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற மிஷினரிகளுக்காக ஆண்டவரே, மிஷினரி நிறுவனங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். சமூகத்தில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற ஜெயம் கொடுக்கிற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.